கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. முன்னேற்றமான வருஷமாகவே இந்த வருஷம் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சிக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் இடத்துல குரு பகவானும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக போய் சனி உட்காந்துருக்கிறாருங்க ஐயா. ஏதாவது கெடுதலை பண்ணிட்டு வரானா 2025 என்ன பெருசாக கெடுதலை பண்ணிட்டார். சனி உங்களுக்கு யோகாதிபதி தானே. உங்களுடைய பிடிவாத குணத்தை தான் கொஞ்சம் இது பண்ணார். நீங்கள் தான் கொஞ்சம் பிடிவாதமாக எல்லாத்துலேயும் அப்படியே வர்ற வாய்ப்பெல்லாம் அப்படியே நழுவு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேருக்கு ஃப்ரெண்டு கூட சண்டை, நிறைய பேருக்கு பொண்டாட்டி புருஷன் கூட சண்டை, நிறைய பேருக்கு லவர் கூட சண்டை. ஒரு பக்கம் லவ்வும் கண்டினியூ ஆகுது, இன்னொரு பக்கம் சண்டையும் நடந்துக்கிட்டே இருக்கின்ற மாதிரியாக எதை செய்வது என்ன செய்வது என்பது புரியாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு புரிதல்கள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல குரு பகவான் வலிமை அடைய போகிறார். செய்தொழில் நேர்த்தி கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் வரும். சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மனக்கட்டுப்பாடு வரும். அது ரொம்ப பெரிய முக்கியம். ஒரு பழக்கம் 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா வரிசையாக பைக்காக நிற்கிதே ஒரு கடைக்கு முன்னாடி அப்படியே கையை விட்டு ஒன்றத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பழக்கம் தெரியாதனமாக வந்துருச்சு. எப்படி விடுறதுன்னு தெரியல. அந்த பழக்கத்தெல்லாம் நீங்களே விடக்கூடிய அளவிற்கு மைண்டு கண்ட்ரோல் வரும். தேவையற்ற தொடர்புகள், தேவையற்ற நட்புகள் இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்படியே டக்குன்னு விட்டுறக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. உண்மையிலே கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் உண்மையிலேயே பெரிய புத்திசாலிகள். அத்தகைய புத்திசாலிகளான கன்னிராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். புத்திசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல. அப்போ தானே நான் அதிலிருந்து மேலே வர முடியும். அந்த வாய்ப்புகள் அப்படியே தவறாமல் கிடைத்து அதை சிக்கன பிடித்து கொள்ளக்கூடிய தன்மைகளை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் ஏதேனும் ஒரு மன அழுத்தம் வந்தாலும் கூட அதை ஜூன் மாதத்திற்கு பிறகு சரியாகக்கூடிய தன்மைகளும் உண்டு. சிலருக்கு தொழில் அடையாளம் காட்டப்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு கடன் தொல்லைகள்லாம் தீருங்க. கடனை கொடுக்க முடியும். சிலருக்கு புதிய கடன்கள் வரும். அதாவது ஹவுசிங் லோனு, வாகன லோனு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வரத்தான் செய்யும். புத்திர பாக்கியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருமண அமைப்புகளில் நல்ல விதமான தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு ஒரு பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக அமையும். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. கல்வி நன்றாக இருக்கும். தூர இடங்களில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே முதல் 6 மாதத்திற்குள்ளேயே அதாவது பெர்மிஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. ராசி வலிமையாகவே இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கிற சனியை கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பார்க்கக்கூடிய தன்மைகள் வந்துடுது. எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு.